ஆனா ஹலால் செய்யப்பட்ட உணவுன்னா தரமானதாக இருக்கும்ங்கிறது வந்து இந்துக்கள் மத்தியிலே இருக்குது. இந்த மரமண்டைக்கு அது புரியலன்னா சொல்லியிருக்கணும். தலையிலே கொட்டி. அவன் கஸ்டமரு அதனால சொல்லியிருக்க முடியாது. தலைமையிலே கொட்டி, "இது வைக்க சொன்னது இந்து தான்யா. இந்த ஹோட்டலே இந்து ஹோட்டல் தான்." அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த ஹோட்டலே இந்து ஹோட்டலு. அவரு ஏன் வைக்கிறாரு? இந்துக்களே கேட்குறாங்க. இந்துக்களே விரும்பி சாப்பிடுறாங்க. ஹலால் அப்படிங்கிறது தான் அதோட லீடு. இது அவர் ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் போல. இது மாரி மத கலவரத்தை தூண்டுவதற்காக அங்க உட்கார்ந்துகிட்டு கேமராவோட போயிருக்காரு. ரொம்ப திமிராவும் பேசுறாரு. அதான் திட்டமிட்டு அத நீங்க பார்த்தீங்கனாலே, அந்த வீடியோ ஃபோக்கஸ் அவர் வைக்கிற ஃபோக்கஸ், அவர் பேசுற தொனின்னா, அவர் இத மாரி விஷயங்கள மத கலவரத்த தூண்டுவதற்காகவே அந்த ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துகிட்டு இப்படி ஒரு விஷயத்த பேசுறாருங்கிறதே வன்முறையானது. இதுக்கெல்லாம் ஒரு வழக்கு பதிவு பண்ணணும் இவங்க மேல. பதிவு பண்ணி கைது பண்ணணும் இந்த மாரி நபர்கள். வேணும்னே தூண்டுற மாரி பண்றாரு. நீ என்னன்னா, அத ஏன் இந்துக்கள் மீது திணிக்கிறீங்க? ஏங்க இந்துக்கள் தாங்க முஸ்லீம் ஹோட்டல்ல சாப்பிட விரும்புறாங்க. உன் ஊர்ல வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் இப்போ சாவு ஊர்வலம் போனப்போ கோயம்புத்தூர்ல, முஸ்லீம் கடை பீஃப் பிரியாணி அண்டாவே தூக்கிட்டு போன ஆள் தானே நீங்க? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. அது என்னன்னா காழ்ப்புணர்ச்சி. நீ சொல்றத இந்துக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. இந்துக்கள் விரும்புறாங்க. இன்னொன்னு எவ்வளவு புனித தலங்கள் ஊருக்கு போனாலும், கோயிலுக்கு போறாங்கன்னு வச்சுக்கங்க. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வராங்கன்னு வச்சுக்கங்க. சங்கரன் கோயில் ஒரு ஊர்ல இருக்கு. சங்கர நாராயண சுவாமிங்கிற சிவன் கோயில். பயங்கரமான புகழ்பெற்ற கோயிலு. அந்த கோயில்ல போய் இந்துக்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க. வெளிய வந்துட்டாங்கன்னா எங்க தெரியுமா சாப்பிடுவாங்க? சுல்தான் பிரியாணில தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா சங்கரன் கோயில்ல சுல்தான் பிரியாணி சுத்து வட்டாரத்துல ஃபேமஸ். சங்கரன் கோயிலுக்கு வர மக்கள் சுல்தான் பிரியாணி சாப்பிடலாங்கிறது அவங்க ப்ராஜெக்ட்ல ஒண்ணு. நீங்க அங்க போய் பாருங்க. எல்லா பிரியாணி கடையிலும் யாரு கூட்டம் கூட்டமா நிக்கிறா? இந்துக்கள் தான் நிக்கிறாங்க. அது ஹலால் செய்யப்பட்ட பிரியாணி தான் நல்லா இருக்குங்கிறதுனால நீங்க சுல்தான் கடை பிரியாணி பெரிய சின்ன கடை அது. உட்காந்து கூட சாப்பிட முடியாது. கவுண்டர்ல காசு குடுத்து டோக்கன் வாங்கிட்டு அங்க போய் வாங்கணும். நீங்க பாத்தீங்கன்னா அவன் என்னமோ சும்மா கொடுக்குற மாதிரி இவங்க எல்லாரும் பட்டைய போட்டுக்கிட்டு திருநூறுலாம் வச்சுக்கிட்டு பாய் பாய் சீக்கிரம் கொடு பாய் பாய் பாய்ன்னு காசு கொடுத்துட்டு கெஞ்சுவாங்க. அவர் மாறி 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 கொடுப்பாரு. அவ்வளவு கூட்டம் சங்கரன் கோயில்ல போய் வாங்குறது யாரு? இந்து. ஹலால் செய்யப்பட்ட பிரியாணி இந்து ஹோட்டல் இல்ல, பாய் கடையிலே போய் வாங்கி தான்